தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு பழைய காடு இருந்தது. அந்த காடில் இரவு வந்தாலே பேய்கள் சுற்றித் திரியும் என்று மக்கள் பயந்து பேசுவார்கள். சில நாட்களாக கிராமத்தில் விசித்திரமான சம்பவங்கள் நடந்தன. இரவில் மாடுகள் கத்தும், நாய்கள் அலறும், சிலர் வீட்டின் வெளியே கருப்பு நிழல்கள் நடப்பதை பார்த்தார்கள். மக்கள் மிகவும் பயந்தார்கள். அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு சிறிய கோவில் இருந்தது. அது கருப்பசாமி சாமி கோவில். ஒரு நாள் கிராம மூத்தவர் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார், நம்ம கிராமத்தை காப்பாற்ற முடிவது கருப்பசாமி தான், எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணலாம். அந்த இரவு எல்லோரும் கோவிலில் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்தார்கள். அதே நேரத்தில் காடு பக்கமிருந்து பயங்கர சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தது. காற்று பலமாக வீசியது, மரங்கள் அசைந்தன. திடீரென்று கோவிலில் இருந்த கருப்பசாமி சிலை அருகில் ஒரு பெரிய ஒளி தோன்றியது. அந்த ஒளியிலிருந்து கருப்பு குதிரை மீது வீரமாக இருந்த கருப்பசாமி தோன்றினார். அவர் கையில் பெரிய வாள் இருந்தது. அவர் நேராக காடு பக்கம் சென்றார். அங்கே பல பேய்கள் ஒன்றாக கூடி கிராமத்தை பயமுறுத்தி கொண்டிருந்தன. கருப்பசாமி கோபமாக சொன்னார், இந்த கிராமம் என் பாதுகாப்பில் இருக்கிறது, இங்கிருந்து உடனே போங்கள். ஆனால் பேய்கள் கேட்கவில்லை. அந்த நேரத்தில் பயங்கர சண்டை ஆரம்பித்தது. கருப்பசாமியின் வாள் மின்னல் போல ஒளிர்ந்தது. சில நிமிடங்களில் எல்லா பேய்களும் பயந்து ஓடிவிட்டன. அந்த இரவு முதல் அந்த கிராமத்தில் எந்த பேயும் வரவில்லை. காலை எழுந்த கிராம மக்கள் கோவிலுக்கு வந்தார்கள். அவர்கள் பார்த்தார்கள், கருப்பசாமி சிலையின் வாளில் சிவப்பு குங்குமம் ஒளிர்ந்திருந்தது. அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அந்த இரவு கருப்பசாமி உண்மையாகவே வந்து கிராமத்தை காப்பாற்றினார். அந்த நாளிலிருந்து அந்த கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பெரிய திருவிழா வைத்து கருப்பசாமிக்கு நன்றி கூறுகிறார்கள். கதையின் அர்த்தம், நம்பிக்கை இருந்தால் காவல் தெய்வம் எப்போதும் பக்தர்களை காப்பாற்றும். ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பசாமி துணை.